உங்கள் பையனுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு யாராவது எங்கள் அம்மாட்ட கேட்டா, பையனுக்கு என்ன வயசாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கேட்டா, பையனுக்கு என்ன வயசாச்சு, இன்னும் ஒரு 5 வருஷம் போட்டோம். அடிக்கடிஞ்சு அவனில கல்யாணம். ஓ எனக்கு தான் கல்யாணமா, சரிம்மா சரி சரி. 20 வருடம் கழித்து, பாட்டி எப்போ அந்த அங்கிளுக்கு கல்யாணம்? என்ன அவசரம், ஆடி கழிஞ்சு ஆவணிக்கு அப்புறம் பார்க்கலாம். 20 ஆடிகளை கடந்த பின், என்ன வயசாயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் போட்டு ஆடிக்கு அப்புறமா இதை பற்றி பேசலாம். 5 வருஷமா 50 வருஷம் நடந்துருச்சு. இதுக்கு அப்புறமா 5 வருஷம் கழிச்சு ஆடிக்கு அப்புறமும் கல்யாணம் தான். பாட தான் கட்டணும். ஐ, முட்டாய் ஒன்று தான் இருக்கு, ஆனால் 2 கொத்தி சாத்தா இருக்குதே. இந்த பாரு, முட்டாய் ஒன்று தான் இருக்கு, நீங்கள் 2 இரும்பிங்க இருக்கீங்க, சண்டை போட்டு சாவுதுக்கா. சோ ஆளாத, முட்டாய் தாரேன். இந்த முக்கியமான விஷயம், முட்டாய் தந்தது அண்ணனுக்கு தெரியக்கூடாது, சரியா? என்னடா இது, ஒட்டு கேட்டா இவ்வளோ ரகசியமா? எனக்கு மட்டும் முட்டாய் இல்லைல்ல, அவளுக்கு மட்டும் முட்டாய். என்ன குப்பை தொட்டில தான் எடுத்தாங்க. இது சரிப்பட்டு வராது. ஏம்மா இங்கே வாம்மா. வந்துட்டேன். சாப்பிட்ற மாதிரி ஒரு தோசை சுட்டு கொண்டு வா. சுட்டு கொண்டு வரேம்மா. என்ன இவ்வளோ நேரம்? இது சரிப்பட்டு வராது. எதுக்கு இப்படி திட்டுறாங்க? அம்மா ஏன் இப்படி பேசுது? இந்தாங்க தோசை சாப்பிடுங்க. சுட்டு கொண்டு வந்துட்டியா? ம் ம் நல்லா இல்லை. இங்கே உட்காருமா. நீ இது கொஞ்சம் சாப்பிட்டு பாரேன். நானும் நல்லா தானே இருக்கு. நல்லா இல்லை. நீ சுட்ட தோசை நீயே மிச்சம் வைக்கக்கூடாது. ம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுமா. சரி, நானே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றேன், நீங்கள் கோவப்படாதீங்க. சாப்பிடு சாப்பிடு. ஏம்மா எதுக்குமா தோசை சுட்டு தந்தா இப்படி திட்டுற? மாட்ட காலையில் அதான் திட்டினேன், அப்போ தான் சாப்பிடுவான். ஓஹோ, அது பாசமாக சொல்ல வேண்டியதானே? காலையில் சாப்பிடல, உனக்கு தெரியுமா? நான் திட்டின பிறகு தான் அவள் சாப்பிடணும், அதுக்காண்டி தான் இப்படி பண்ணேன். நீ என்னடான்னு நினச்சிக்க.